வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தில் மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும் மீன்களை சுகாதாரமாக கையாளவும் 5 மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நடக்கிறது. மேலும் 2 துறைமுகம் விரிவாக்க பணி மற்றும் 32 மீன்பிடி இறங்கு தளங்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதன் மூலம் மீனவர்கள் உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தையின் மீன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். கடந்த 2018 மத்திய அரசின் நிதி உதவியோடு தமிழக மீன்வளத்துறை சார்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சென்னை, திருவொற்றியூர், நாகப்பட்டினம், ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், அக்கரைப்பேட்டை, விழுப்புரம், அழகன்குப்பம், செங்கல்பட்டு, ஆலம்பரைக்குப்பம், கன்னியாகுமரி, தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 757 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன. அதேபோல 32 இடங்களில் 242 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி இறங்கு தளங்கள் கட்டப்படுகின்றன. சில இடங்களில் பணிகள் நிறைவடைந்துள்ளன. விரைவில் அவை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் புதுப்பட்டி பகுதியில் தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் இரவில் கூட்டமாக ரோட்டை கடந்த காட்டுப்பன்றிகள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இந்த விபத்தில் 10 குட்டிகள் உள்பட 12 காட்டுப்பன்றிகள் உடல் சிதறி பலியாகின. காட்டுப்பன்றிகள் பலியானது குறித்து பெரியகுளம் வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே 4ஆம் வழித்தடம் அமைக்கும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் காலை 5:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து வெளியூர்களிலிருந்து தாம்பரத்தில் இறங்கி பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் மின்சார ரயில் சேவை இல்லாததால் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் குவிந்தனர். கூடுதல் பஸ் வசதி இல்லாததால் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி பயணிகள் தவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம், முதுமலை மசினகுடி கோட்டம், முக்கூர்த்தி தேசிய பூங்கா மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் துணை இயக்குனர் வித்யா மற்றும் கூடலூர் வனக்கோட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மேற்பார்வையில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடக்கிறது. வனத்துறையினர் கூறுகையில், முதுமலை கூடலூர் பகுதியில் 48 இடங்களில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் வனவர்கள், பறவை ஆய்வாளர்கள், தன்னார்வலர்கள் 200 பேர் ஈடுபட்டுள்ளனர். கணக்கெடுப்பு பணியின் போது பதிவு செய்யப்படும் பறவைகளின் விவரங்கள் அடிப்படையில் நீர்வாழ் பறவைகள் இனங்கள் குறித்த விவரம் தெரியவரும். மார்ச் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நிலவாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சின்ன பறவைக்கல் கன்னி கோயிலுக்கு பெங்களூரில் வெல்டிங் தொழில் செய்யும் செந்தில்குமார் தனது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 15 பேருடன் நேர்த்திக்கடன் செலுத்த வந்தார். கோயிலில் கற்பூரம் மற்றும் சாம்பிராணி ஏற்றினர். அங்கு ஏற்பட்ட புகையால் கோயிலின் அருகில் இருந்த மரத்தில் கூடு கட்டியிருந்த தேனீக்கள் பறந்தன. ஒட்டுமொத்த தேனீக்களும் செந்தில்குமார் மற்றும் அவரது உறவினர்களை கொட்டியது. இதில் 40 வயதான செந்தில்குமார் இறந்தார். அவரது உறவினர்கள் 6 பெண்கள் 8 ஆண்கள் படுகாயமடைந்தனர். அவர்களை குடியாத்தம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவர்களில் 3 பெண்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். குடியாத்தம் MLA அமலு விஜயன் நலம் விசாரித்தார். குடியாத்தம் போலீசார் விசாரிக்கின்றனர்.